வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானமானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. நீதிமொழிகள் 21:20 அப்படி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு வேண்டுமோ அத்தனை திரவியமும் அத்தனை எண்ணெயும், அதாவது எண்ணெய் நம்மை சந்தோஷிப்பிக்கப்படும், திரவியம் நம்மை வாழச் செய்யும். இந்த உலகத்திலே நாம் திருப்தியாய் சகலத்தையும் அனுபவிக்க செய்கிறது. இது யாருடைய வீட்டில் இருக்கிறது? ஞானமானுடைய வீட்டில் இருக்கிறது. ஞானமுள்ள பெண்ணுடைய வீட்டிலே இருக்கிறது. இதை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இந்த ஞானம் என்பது என்ன? ஆண்டவர் இயேசுதான் ஞானம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஞானம் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இருந்தது. பிதாவாகிய தேவன் எப்பொழுது இருந்தாரோ அப்பொழுதே ஞானம் இருந்தது. அந்த ஞானம் வேறு யாரும் இல்லை, இயேசுதான். ஞானத்தின் மூலமாக தான் உலகமே உருவாக்கப்பட்டது, அண்ட சராசரமே உருவாக்கப்பட்டது. ஆகவே தான் இன்றும் அத்தனையிலும் ஒரு குளறுபடி இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் சகலமும் சம்பூர்ணமாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொன்றின் மூலமாகவும் எல்லா ஜனங்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா அண்ட சராசரத்தின் படைப்புகளுக்கும் ஜீவன் உண்டாகி வருகிறது. லைஃப். ஞானமாகிய இயேசுதான் ஜீவன். அவர்தான் எல்லாரையும் பிழைக்க வைக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். Because I live, you will live also. நம்மை பிழைக்க வைப்பது இயேசுவாகிய ஞானம். அவர் நமது வீட்டில் இருக்கும் பொழுது, நமது இருதயத்தில் இருக்கும் பொழுது, நமது ஆவியில் இருக்கும் பொழுது நமக்கு திரவியம் வருகிறது, நமக்கு எண்ணெய் வருகிறது. எண்ணெயின் மூலம் சந்தோஷம், the oil of joy என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தினால் நிரம்பின எண்ணெய். இந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அவர் நமக்குள் இறங்கும் பொழுது சுத்த இருதயம், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறோம், அவருடைய வழிநடத்துதலை பெறுகிறோம், சந்தோஷம் பெருகுகிறது. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு விரோதமாய் ஒரு பக்கம் வந்தால் 7 பக்கம் அவங்க ஓடுவாங்க. உனக்கு வாசல்களை திறப்பேன், புது வாசலை திறப்பேன். இன்று முதல் செழிக்க ஆரம்பிப்பாய், உனக்குரியவைகள் எல்லாம் இன்று முதல் வரும் என்ற சத்தம் கேட்கும். ஆனந்த மகிழ்ச்சி வரும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நிமித்தம், அவர் நம்மோடு பேசும் வார்த்தை நிமித்தம். அதான் ஞானத்தின் வார்த்தை. திரவியம் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய சம்பாத்தியத்தின் மூலமாக அல்ல. சம்பாத்தியத்தில் பணம் வரும், ஆனால் அதை அனுபவிக்க ஆண்டவன் அருள் தருகிறார், கிருபை தருகிறார். He gives us the grace to enjoy every good gift. பிரசங்கி 5:19 படி நாம் அனுபவிக்க வேண்டிய அருளை, கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அதான் அவருடைய திரவியம். இதற்கு ஒரே வழி ஞானம். கர்த்தராகிய இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசி அவர் செய்ய சொல்வதை நாம் செய்யும் பொழுது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், திரவியத்தை பெறுகிறோம், எண்ணெயும் பெறுகிறோம். 2 இருந்தால் போதும், இந்த உலகத்திலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்கிறோம். வெயில் வந்தாலும் உஷ்ணம் நம்மை தாக்காது, குளிர் வந்தாலும் அந்த குளிர் நம்மை மேற்கொள்ளாது. எல்லா நிலைமையிலும் நாம் வேர் விட்டு தண்ணீரிலே நம்முடைய வேர் போய் ஸ்திரமாய் நாம் ஸ்தாபிக்கப்பட்டு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டே இருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று தர விரும்புகிறார். ஞானமாகிய இயேசுவை, ஞானத்தோடு அவரோடு நடந்து கொள்ளும்படியான கிருபையை பெறும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய அனுபவ சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஷேரன் ஃப்ரம் புனே. அவளுடைய பெற்றோர் அவளை இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் 1 வயதாக இருக்கும் பொழுது இணைத்தார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து 10th போர்டு எக்ஸாமில் 90.8% மார்க் வாங்கும்படி செய்தார். அடுத்தபடியாக 12th எக்ஸாமில்
அவளுடைய கை வீங்கி விட்டது. இங்கிலீஷ் எக்ஸாம் முன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினாள். ஆனால் ஜெப வீரர்கள் இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தை சொல்லி 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 அவளுக்காக டெலிஃபோன் ப்ரேயர் டவரில் ஜெபம் பண்ணாங்க. இன்னும் அது நிமித்தம் அவள் எக்ஸாம் எழுதி அவள் 91.23% எடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். கெமிஸ்ட்ரியில் அவள் முதலாவது நிற்கும்படி செய்தார். அடுத்தபடியாக கிராஜுவேஷன் டிகிரி படிக்கும் பொழுது 97.25 மார்க் வாங்கும்படி செய்தார். ஆல்மோஸ்ட் 100% டிகிரியில். அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் 100% ஸ்காலர்ஷிப்பில் படிக்கும்படி ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார். இப்பொழுது பூனேயில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்து செழிப்போடு வாழும்படி செய்திருக்கிறார். அவள் ஒரு இளம் பங்காளர். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கல்வி மானின் நாவு, கர்த்தருடைய ஞானத்தின் ஆவி அவளுக்குள் இறங்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் செய்வார். இப்பொழுதும் சிறு பிள்ளைகளாகிய வாலிபர்களாகிய உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்ப சுவாமி. ஞானத்தின் இருப்பிடமாகிய இயேசுவே, என்னை நிரப்ப சுவாமி என்று ஜெபம் பண்ணுவீர்களா? இயேசுப்பா, உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதி. அவர்களை நேசிக்கிறீரப்பா, நேசிக்கிறீர். இந்த செய்தியை கேட்கும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் உமது ஆவியினால் நிரப்ப சுவாமி, நிரப்ப ராஜா. இப்பொழுதும் வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே என் இருதயத்திற்குள் வாரும், தெய்வமே என் இருதயத்திற்குள் வாரும், ஞானத்தின் ஆவியே எனக்குள் வாரும் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். இப்பொழுது வாய் திறந்து சொல்லுங்கள். Cry out to Jesus. Cry out to Jesus. If possible, kneel down and cry to Jesus. ஆண்டவரிடம் முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். தெய்வம் உங்களுக்குள் இப்பொழுது வருகிறார். தெய்வம் வருகிறார். தெய்வம் வருகிறார். தெய்வம் வருகிறார். இனி நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற தெய்வமே கிரியை செய்வார். இயேசுவே கிரியை செய்வார். உதவி செய்யும் அப்பா. ஞானத்தின் ஆவியும் அது பிள்ளைகளுக்குள் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அது மகிமையை இறங்குவதாக. எல்லா பயத்தின் ஆவி, திகிலின் ஆவி அப்பா, ஞானமில்லாத ஆவி, மறதியின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, சஞ்சலத்தின் ஆவி, கெட்ட எண்ணங்களை கொண்டு வரும் ஆவி, மற்ற உணர்வுகளை கொண்டு வரும் ஆவி எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுப்பா. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும் அப்பா. அவர்களுக்கு படிப்பிலே முதன்மையான நிலையை தாரும். எல்லாவற்றிலும் வெற்றியை தாரும் அப்பா. கான்சன்ட்ரேஷனை தாரும் அப்பா. புரிந்து கொள்ளும் கிருபையை தாரும் இயேசுப்பா. எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணும் கிருபை தாரும் இயேசுப்பா. எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் கிருபை தாரும் அப்பா. எல்லா காம்படிஷன்ஸிலும் முதன்மையாக வரட்டும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவது ஜீவன் இறங்கட்டும், ஞானத்தின் பலன் இறங்கட்டும் இயேசுப்பா. தயவு செய்து சுவாமி உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வந்து நல்ல வேலை பெறட்டும். அவர் சொந்த கம்பெனியை ஆரம்பிக்க கிருபை தாரும். ஆசீர்வாதமான எதிர்காலத்தை தாரும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவனை வேலை ஸ்தலத்திலும் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், வெற்றியை தாரும். எல்லா ப்ராஜெக்டிலும் முதன்மையான நிலைமையை தாரும். அவுட்புட் ஹையாக இருக்கட்டும் சுவாமி. நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். ஞானத்தின் ஆவி இறங்கட்டும். திரவியம் வரட்டும். ஆண்டவனை எண்ணெய் வரட்டும் இயேசுப்பா. அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அப்படியே செய்யும். யங் ஃபேமிலிஸ் பி பிளஸ்ட் இன் ஜீசஸ் நேம். வாக்கியம் பெருகட்டும். அவள் வீட்டை கட்டும். சம்பூர்ணமாய் வாழட்டும். சம்பூர்ணத்தை அனுபவிக்கட்டும். கணவன் மனைவிக்குள் உறவு ஆசீர்வாதமாய் ஞானம் நிறைந்ததாக இருக்கட்டும். ஒருவரை ஒருவர் தீர்க்கதர்சன ஆவியினால் தாங்கி வர கிருபை தாரும். இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். எல்லா இளம் பங்காளர்களையும், குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திருப்பவர்களையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை இன்னும் பெருகச் செய்யும், கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்துங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. எல்லாருக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஜீசஸ் கால்ஸ் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிங்க. ஃபேமிலி சேனலை பாருங்கள், மறந்துடாதீங்க.
24 hours வந்துட்டே இருக்குது. இது எல்லாம் கேபிள் நெட்வொர்க்கில் இருக்குது. அந்த கேபிள் சேனலை ஃபேமிலி சேனல் அதை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் இருக்குது. இன்னும் iOSஸோ இருக்குது. உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் கேபிள் சேனலையும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணிங்க. இதன் மூலம் நிறைவான பலனை அனுபவிப்பீர்கள். இந்த ஃபேமிலி சேனலை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தொடர்ந்து தாங்குங்கள். God bless you. எது செஞ்சாலும் சாபம். கையில பணம் வருது, நிக்க மாட்டேங்குது. இதுதான் உங்கள் நிலைமையா? எது செஞ்சாலும் தடை. வேலைக்கான தடை, பிள்ளை பெறுவதற்கான தடை, வீடு கட்டுவதற்கான தடை, குடும்பத்தை நடத்துவதற்கான தடை, படிப்பதற்கான தடை, எல்லாவற்றிலும் தோல்வியா? வீட்டுல சாவு வந்துகிட்டே இருக்குது, பிசாசு செஞ்சிட்டு இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லக்கூடும். இதோ உங்களுக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். இயேசு அழைக்கிறார் முழு இரவு அற்புத ஜெப கூட்டம். இன்று அத்தனை தடையும் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆகஸ்ட் 1 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை 5 மணி வரை டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினருடன் அபிஷேக பெற்ற தேவ ஊழியர்கள் கலந்து ஜெபத்தை நடத்தும் முழு இரவு அற்புத ஜெப கூட்டம். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் 16 டிஜிஸ் தினகரன் சாலை, சென்னை 28. இதே நாளில் உங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களில் இந்த முழு இரவு அற்புத ஜெப கூட்டம் நடைபெறும். யாவரும் நேரில் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 6381754514 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இருளின் அதிகாரத்தின் வல்லமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மகா பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு செல்லும்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம்.